Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. விக்னேஷ் வெல்கம் vlogs. இதில் வந்து ஷார்ட் வீடியோஸில் நிறையா ட்ராவல் vlog போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் லாங் ட்ரைவ் போகிறதுக்காக உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ ட்ராவல் vlog உங்களுக்காக நான் போட போகிறேங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு தென்காசி எங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்காக நாங்கள் போகிறோம் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ உங்களுக்கு ட்ராவல் vlog ஃபுல் வீடியோ இதில் போடுறதுக்காக நைட்டு ஒரு 11 o'clock நாங்கள் கிளம்பியிருந்தோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைட்டு கிளம்பியிருந்தோம் காரில். லாங் ட்ரைவ் போடுறது உங்களுக்காக ஃபஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ போடுறேன். பிடிச்சிருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் நைட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்பியாச்சுங்க சென்னையில் இருந்து. என்னோடய காலில் நான் கோவில் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு பர்ச்சேசிங்காக போயிருந்தேன். அதில் எதிர்பார்த்த விதமாக என் காலில் ஒரு எலும்பு சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ கோவில் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ உங்களுக்காக நிறையா வீடியோஸ் எங்கள் ஊரில் இருக்க வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் ட்ராவல் vlog போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோஸ் இப்போ 2-3 வீடியோஸ் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்காக நான் சூப்பரான வீடியோஸ் எங்கள் ஊரில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேன். காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த மதுரை அந்த பிரிட்ஜுக்கிட்ட மேலே ஏறுற பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க, செம்ம பனியாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கிட்ட கரெக்டாக ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம். காலையில் ஒரு 8 o'clock மேலே 8:30க்கு மேலே பார்த்திங்கன்னா மதுரைக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். மதுரைக்கு ரீச் ஆகிட்டு ஒரு மதுரை சைடு பஸ் ஸ்டாப் கிட்டே ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன கடையில் நாங்கள் ஸ்டாப் பாட்டி டிஃபன் மட்டும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு மேலேயும் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பனியும் மேகமூட்டமாக அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நல்லா ஒரு மதுரை தாண்டினோடனே ஒரு நல்ல சூப்பரான கிளைமேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை தாண்டி மதுரை ராஜபாளையம் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா எங்கள் ராஜபாளையம் தாண்டினாலே எங்கள் ஊர் கிட்ட வந்தாச்சு. எங்கள் ஊர்கிட்ட வந்தோடனே ஒரு நல்ல ஒரு மதியம் ஒரு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ராஜபாளையம், கடையநல்லூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில், இந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் அதில் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கே டைம் கொஞ்சம் சுற்றி போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. அங்கங்கே ரோடு கொஞ்சம் பள்ளம் தோண்டி வச்சுருந்தனால கொஞ்சம் போகிறதுக்கு லேட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி காரில் லாங் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாங் ட்ரைவ் பண்ண பிடிச்சிருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு காரில் போக பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் லாங் ட்ரைவ் பண்ணுறது. இது நான் சின்ன பிளேஸ்க்கு போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் சென்னை டு தென்காசி லாங் ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு.
எங்கள் ஊரில் இருக்க ஒரு சூப்பரான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வயல், தோட்டம் இந்த மாதிரி நல்லா வில்லேஜ் சைடு இருக்கனால நல்லா நிறையா ஒரு சூப்பரான ஒரு இதுவாக வந்து இருக்கும். உங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா எடுத்து போடலான்னு இருந்தேன். எதிர்பாராத விதமாக காலில் அடிபட்டனால எனக்கு வந்து உங்களுக்கு நிறையா வீடியோஸ் எடுத்து போட முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நிறையா வந்து வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கடையநல்லூர் சங்கரன் கோவில் வந்து கிட்ட வந்தாச்சு. அந்த சைடு வந்து கொஞ்சம் வந்து ரோடெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தனால, பள்ளம் தோண்டி வச்சுருந்தனால கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு வீட்டுக்கு போய் ரீச் ஆக கொஞ்சம் லேட் ஆகிடுது.
என்னோடய வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.